வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது இந்த பிஎல்டிசி ஃபேனு கனெக்ட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ப்ளீஸ் பைபாஸ் ரெகுலேட்டரை கழட்டி விட்டுருங்க அல்லது டேர் பண்ணிக்கங்க. இது ஒரு விஷயம். அடுத்ததாக இந்த ஃபேனோட கொடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த சேஃப்டி வயரை எப்படி கனெக்ட் பண்ணுறது? இது எல்லா ஃபேன்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாங்க. பழைய ஃபேனை கூட கனெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த சேஃப்டி வயர் வந்து ஆர்டர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. கூடுதல் பாதுகாப்பை கொடுக்குது. ஃபேன் ஆனது கரண்ட் தலையில உருவாம பாதுகாக்கும். இந்த ஃபேனோட சேர்த்து எப்பவும் போல ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பிஎல்டிசி ஃபேன்னாவே நம்ம பைபாஸ் பண்ணிடுவோம். இந்த ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி தான் நாம ஆன் ஆஃப் பண்ணுவோம். அதுக்கு அடுத்ததாக இதோட இது டாப்ல கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கிட்டு, அப்புறம் கனெக்டிங் ராடு, டவுன் ராடு, வேற என்ன இருக்கு? வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்ததாக என்ன? இந்த ஃபேனோட ஃபேன் விட்டுருவோம். ரெக்கம் கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகேங்க. இந்த வயரை கனெக்ட் பண்ணுற பற்றி தெளிவாக புரிஞ்சுக்குவோம். ஒரு விஷயத்தை கவனிங்க. இந்த பிஎல்டிசி ஃபேனுக்கு இந்த சேஃப்டி வயர் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இது வந்து காம்ப்ளெக்ஸ் யூஸ் தான். இதுவும் இன்னொரு ஃபேன் பாருங்கள், பக்கத்துலேயே இருக்குது. இந்த ஃபேனோட சேஃப்டி வயரானது கொடுக்கப்படவில்லை. அதாவது மோர் ப்ரொடக்ஷன், கூடுதல் பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க. ஒரே கம்பெனியோட தயாரிப்பு. இந்த ரெண்டு ஃபேனுக்கு பார்த்தா காசு கம்மியாக கொடுத்தா உனக்கு பாதுகாப்பு கம்மியாக இருக்கும், காசு கூட கொடுத்தா உனக்கு பாதுகாப்பு கூட கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையானது இருக்குது. அதாவது எப்போவுமே ஒரு கம்பெனி பிராண்டு தயாரிப்புனாக்க பாதுகாப்புக்கு எப்போதும் சமரசம் செய்யவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். பட் இந்த கம்பெனி தயாரிக்க பொருளில் ஒன்றுக்கு சேஃப்டி கொடுக்குறாங்க, இன்னொன்றுக்கு சேஃப்டி கொடுக்கல. இந்த சேஃப்டி ரோப்பானது இந்த ஃபேனில் எப்படி கனெக்ட் பண்ணணும், அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப்பில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் தனியாக பாஸ் பண்ணி அதுக்கு அதை படித்து பார்த்துக்கங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த ஃபேனோட பாட்டத்துலேருந்து ஒரு கனெக்ட் ராடு இருக்கு இல்லையா, கீழே பாட்டர் ஃபேன்லேருந்து வரக்கூடிய ராடு இருக்கு இல்லையா, அந்த ராடில் ஒரு ஹோல் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க. அந்த ஹோல் வழியாக இந்த சேஃப்டி ரோப்பை உள்ள இழுத்து நம்ம டவுன் ராடு போடுவோம் இல்லையா, அந்த டவுன் ராடு வழியாக மேலே எடுத்து கொண்டு போய் அதன் பிறகு நம்ம சீலிங் இருக்கக்கூடிய ஊக்கு இருக்கு இல்லையா, அந்த ஊக்கில் நாம் இதை கொண்டு போய் டைப் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். இதை ஃப்ரீயாக படித்து பார்த்துக்கங்க. மேட்ரு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, எப்படிலாம் ஸ்க்ரூ பண்ணணும், எப்படிலாம் கனெக்ட் பண்ணணுன்ற தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 சொல்லிட்டு வரிசையாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்து அதன்படி நீங்கள் இந்த வயரை அருமையாக கனெக்ட் பண்ணி வேலையை முடிச்சுக்கலாம். இந்த சேஃப்டி ரோப்பை இந்த ஃபேனில் எங்கே கனெக்ட் பண்ணணுனாக்க, இதை தனியாக ஒரு ராடு ஒன்று போட்டிருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பெருசாக வேணுங்கிறதுக்காக வேண்டி ஒரிஜினலாக இந்த ஃபேனோட சேர்த்து இந்த ராடு தான் வருது. ஓகேங்க. இதை எங்கே கரெக்ட் பாட்டினா, இதில் வந்து நட்டாக்க கீழே கவனித்து பார்த்தா கீழே ஒரு தனி ஹோல் ஒன்று தெரியும் பாருங்க. அதாவது நம்ம போல்ட்டு போட்டதுக்கு பிறகு இந்த ஹோல் தெரியுதா, இந்த ஹோல் தான் வந்து நட்டாக்க சேஃப்டி கனெக்ட் பண்ணுறதுக்கான நம்மளோட ஹோலு. இதில் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த ஹோலில் ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிட்டு இப்படி எடுத்தால் இந்த மாதிரி இங்கே வந்து லாக் ஆகிடும். கீழே குண்டுமா இருக்கிறது லாக் ஆகி போயிடும். நம்ம பைக்கில் கிளட்ச் வேலை கொடுப்பாங்க பாருங்க, அந்த எண்ணில் இருக்கும் பாருங்க, ரிங் மாதிரி, அது ஒரு குண்டு மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து டவுன் ட்ரா வழியாக நம்ம மேலே ஏற்றிக்கணும். அதாவது கான்செப்ட் நாட்டக்க கீழே ஒரு போல்ட்டு போட்டு டைப் பண்ணுறோம்ல, கீழே ஒரு போல்ட்டு போட்டு டைப் பண்ணுறோம். அதுக்கடுத்து இந்த போல்ட்டு இது வழியாக மேலே ஏறி அவுட்ரு மேலே கொண்டு போய் சேர்த்துடலாம். அவ்வளோதான் கணக்கு. இந்த வயர் ஒரு சைடாக நம்ம உள்ள விட்டு எடுத்துருக்கோம்னாக்க, நம்ம பவர் சப்ளை இருக்கு இல்லையா, அதை வந்து இன்னொரு ஹோல் வழியாக உள்ள விட்டு மேலே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொண்டு போய் மேலே சேர்த்துடலாம். மேலே வந்திருக்கக்கூடிய வயர் தான் நாம் சீலிங்லே கனெக்ட் பண்ண போகிறோம். சரியாங்க. இப்போது இதை கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் சப்ளை கொடுத்து ரெடி பண்ணலாங்க. ரைட்டா? இந்த பிஎல்டிசி ஃபேனுக்கு எங்கே பவர் சப்ளை இன்புட் கொடுக்கணும்னா, இதில் 2 டெர்மினல் பிளாக் இருக்கும். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று இருக்கும். இதில் வந்து நட்டக்க ஃபேஸ் ரூட்டர் போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் போகிற மாதிரி, ஃபேஸ் ரூட்டர் போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே நாம் கனெக்ட் பண்ணணும். இங்கே நாம் பவர் சப்ளையை கனெக்ட் பண்ணணும். இந்த பவர் சப்ளை ஆனது நேராக போர்டுக்கு போகும்.
போர்டில் இருந்து அவுட்புட் எடுத்து அது வந்து நட்டக்க ஃபேனுக்கு இன்சைடில் போகும். அதாவது பவர் சப்ளை ஆனது இன்புட் இங்கே, இது நேராக போர்டுக்கு போடும். இந்த போர்டோட அவுட்புட் ஆனது இந்த டெர்மினலுக்கு வந்துட்டு இந்த டெர்மினல்லேருந்து நட்டக்க ஃபேனுக்கு இன்சைடில் போகும். அவ்வளோதான். இந்த வயர் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக மேலே எடுத்துட்டு இந்த நம்மளோட இந்த கவர் இருக்கு இல்லையா, இந்த கவரை நாம் இதை போட்டு அதே மாதிரி நாம் இந்த வேலை வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி டாப் பீஸை நாம் கனெக்ட் பண்ணிட்டு, அதாவது அவங்க கொடுத்துருக்கூடிய சீலிங்கில் கனெக்ட் பண்ணக்கூடிய பீஸை கனெக்ட் பண்ணி அதுக்கு போடக்கூடிய காற்று பில்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த சேஃப்டி ஒயர் இருக்கு இல்லையா, இதை மேலே சீலிங்கில் இருக்கக்கூடிய இதை கொண்டு போய் சேர்க்கணும். அதற்கு முன்பாக இந்த பீஸ் ரெண்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது. இப்போ நீங்கள் கவனிச்சா எனக்கு புரியும். இந்த சேஃப்டி வயரானது இந்த ஹோல் வழியாக, இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோல் வழியாக மேலே ஏறி நேராக மேலே கூடிய சீலிங்கில் ஊக்கு இருக்கு இல்லையா, இந்த ஊக்கு வழியாக வெளியில் வந்து இதில் நாம் கொண்டு வந்துருக்கோம். யாரும் இப்படி பார்த்து தெரியும் உனக்கு தெரியுதா, மேலே போய்ட்டு தெரியுதா வேறு 2 வயர் அப்படி வந்து இது வழியாக வந்து வெளியே வந்துருச்சு. இப்போது இந்த அடிஷ்னல் நட்டு போட்டிருக்கு இல்லையா, நட்டு அதை போட்டு லாக் பண்ணிக்க வேண்டியது. அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்கும், அதை அப்படியே திருப்புனா இப்படி இருக்கும். இதே மாதிரி 2ஐயும் போட்டு பக்காவாக லாக் பண்ணிக்கிட்டாக்க ஃபேன் பக்கா சேஃப்டி. சேஃப்டி வேறு லாக் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும். நார்மலாக எல்லா ஃபேன்லையும் வரக்கூடியதை கவனிக்கலாம். இந்த மாதிரி ராட் இருக்கு இல்லையா, அதாவது டவுன் ராட், அந்த டவுன் ராடில் கீழே போல்ட் போடுவோம், அதுக்கு மேலே ஒரு ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கான் பாருங்க. அந்த இடத்துல தான் இந்த டவுன் ராடை வச்சு அதுக்கு மேலே ஒரு ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோலை கவனிங்க. இந்த 2 ஹோல் தெரியும் பாருங்க, அதுக்கு மேலே தனியாக ஹோல் தெரியும் பாருங்க. அந்த ஹோலில் ஒரு ஸ்க்ரூ நட் போட்டு டைட் பண்ணுற மாதிரி, அதாவது 360 ஸ்க்ரூ சொல்லுவாங்கல்ல, அந்த டைப் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை மேலே உள்ள ஹோலில் டைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது கனெக்டிங் ராடானது கீழே உள்ள பீஸோட பக்காவாக லாக் ஆகணும், கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க கொடுத்துருப்பாங்க சாதாரணமாக. இப்போ தெரியுது அவங்களுக்கு, இதில் தான் அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணணும். நம்ம ஸ்க்ரூ கடையில் இருப்பாருங்க, ஸ்க்ரூவை எடுத்து அதில் மேலே டைட் பண்ணணும், அதில் கீழே போல்ட்டு போட்டு டைட் பண்ணணும். மேலே இந்த சேஃப்டி ஸ்க்ரூவால் டைட் பண்ணணும், கீழே இந்த போல்ட்டு, அதாவது இந்த ராடு ஒரு ராடுலேருந்து இந்த ராடு கட்டாகி கீழே விழுவாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த சேஃப்டி ஸ்க்ரூவால் கொடுத்துருக்காங்க. டாப் இருக்கு இல்லையா, இந்த போல்ட்டு கட்டாகி போய் ஒரு வேளை கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தான் அந்த சேஃப்டி வேறு பயன்படுத்துகிறாங்க. அவ்வளோதான் மேட்ரு. பிஎல்டிசி ஃபேனை பொறுத்தவரை சுவிட்சை ஆன் பண்ண உடனே மோட்டரானது ஓடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பிக்கப் ஆகும். பிக்கப் ஆகி அந்த ஹை ஸ்பீடாக அட்டன் ஆகும். அதனால் பயப்பட அவசியம் இல்லை. நார்மல் ஃபேனானது எடுத்து போட்ட உடனே நல்ல பிக்கப் போயிடும். பிஎல்டிசி ஃபேனானது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், சம் செகண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த பிஎல்டிசி ஃபேன் போடும்போது இந்த மாதிரி நம்ம ரெகுலேட்டர் வச்சுக்க முடியாது. இந்த ரெகுலேட்டரை பைபாஸ் பண்ணணும், அதாவது ஃபுல் ஸ்பீடில் இருக்கிற மாதிரி நாம் பைபாஸ் பண்ணிக்கணும். இந்த பிஎல்டிசி ஃபேனில் ஸ்பெஷாலிட்டியே டைமர் செட் பண்ணிக்கலாம். இந்த 2 hours அப்படி செட் பண்ணிட்டா 2 மணி நேரம் ஓடி ரன் ஆகி ஆஃப் ஆகிடும். அப்போ 4, 6, 8 இப்படி சொல்லிட்டு டைமர் செட் பண்ணால் டைமருக்கு தகுந்த மாதிரி ஓடிட்டுருக்கும்.